நான் வந்து முதல்ல வந்து மரத்தடியில் வந்து ஒரு பெரியவர் வந்து ஜோதிட புக்கு கடை போட்டிருந்தார். அவர் வந்து ஜோதிட பிரசன்னமாக ஒரு பாவங்களுக்கெல்லாம் பிரச்சனை சொல்லுவார். அவர் நம்ம மூலியமா பாரம்பரிய ஜோதிடம் எப்படி நட்சத்திரங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஜோதிடத்து மேலே ஆர்வம் வரும்போது திருத்தணியில் வந்து நான் ஜோதிட புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி வரும்போது 2000 அந்த வருஷத்தில் வந்து கடைக்கு போகும்போது காலச்சக்கரன்ற புக்கு வந்து பார்த்தேன். அது கூட எப்படி பார்த்தேனாக்கா, நான் வந்து ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் வேலை செய்கிறேன். அப்போ பண்ணும்போது இந்த படம் வித்தியாசமாக இருந்தது. அதான் என் கணக்கு தம்பிடுச்சு. காலச்சக்கரங்களை போட்டு இப்படி போட்டு வச்சுக்கிறாரு. அப்போ அந்த புக்கு பார்க்கும்போது நான் காலச்சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கு தான் நான் ஜோதிடமாக பார்க்கல. அந்த காலச்சக்கரம் படம் பக்கமாக வந்து பின்னாடி திருப்பினா வந்து ஜோதிடத்தை பற்றி இல்லை. அப்போ எனக்கு அந்த ஆர்வங்கள் ஏற்பட்டதுனால அப்போ அந்த பண்ணும்போது அப்போ காலச்சக்கரம் என்ற புக்கு தான் என் கண்ணுக்கு ஊழப்படும் போது அப்போ பார்க்கும்போது தான் காலச்சக்கரம் என்ற புக்கு வாங்கினேன். சரி வேற எதாவது புக்கு இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தனாக்கா பாவமுனை பயன்படுத்தும் முறைகள்னு சொல்லிட்டு சின்னதாக புக்கு வந்து அப்போ எழுதி விட்டுருந்தாரு. அப்போ 3-4 பாகமும் வாங்கி போய் நான் பார்க்கும்போது காலச்சக்கரங்கள் வந்து ஒவ்வொரு பாவ முனைகள் எப்படி தொடர்பு கொண்டாக்கா நான் படணும்னு சொல்லிட்டு அது காட்டியிருக்குது. இதை காட்டினால்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் இருக்கும். நேற்று அது காட்டினால்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் குழம்பு இருப்போம். யாரு ஏற்கனவே முன்னாடி பேசினாரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் வாங்கி அந்த புக்கு பார்த்தேன் போது அது என்கிட்ட தான் வாங்கி பார்த்தாரு அவரு. அப்போ பார்க்கும்போது தான் அப்போ இது என்ன அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ 2 பேருக்குள்ள வந்து அந்த ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு ஏற்படுச்சு. அப்போ பண்ணும்போது தான் இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அது அதிகமாக வந்து பேச்சுக்கள் எனக்கு சரியா வராதுனால அப்போ நான் வந்து மீடியமா இருப்பேன். அவன் வந்து லேட்டஸ்டாக கொஞ்சம் போகிறதுனால சார்கிட்டே வந்து ஏற்கனவே ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு மூலியம் ஒருத்தர் வந்து சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு தண்ணி எனக்கு காட்டினாரு. நான் சார் சந்திச்சேன் எப்படானாக்கா அப்போ வீடியோ காட்டினாரு. அப்போ மறுபடியும் நம்ம கற்றுக்கணுன்ற ஒரு இது போட்டுல காசு என்கிட்ட கிடையாது. காசு கொஞ்சமாக சீட்டு போட்டு அத்து விட்டு அவர்கிட்ட ஏதோ ஒரு பண்ணி அப்போ வந்து நாங்கள் லேட்டஸ்ட் ஆகணும். இது வந்து எனக்கு பெருமில்ல சார் வந்து கண்டுபிடிச்ச பாஸ்கர முனை உள்தொடர் ரகசியம் காலச்சக்கரங்களை இதெல்லாம் வந்து ஜோதிடர்களை நம்மளை வந்து பெருமைப்படுத்துது அவர் தான் சாரும். சூரியன் வந்து யாரும் மறைக்க முடியாது. அதுபோல பாஸ்கர சாருன்றது எப்ப வெளிச்சு இருந்துக்குனே தான் இருக்கும். இப்ப இவங்க மறைச்சிடலாம், சந்திரன் வந்து மறைச்சுன்னா கிரகணம் முடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பாரு, அது தப்பு. என்னைக்குனாலும் சூரியன் ஒரு நாளைக்கு விடியாம இருக்காது. அதுபோல சாருடைய புகை என்னைக்கும் வெளி வந்தே தீரும். புரியுதுங்களா? அதுபோல பாஸ்கராமுறை சார் வந்து புகை பரவணும்னாக்கா எனக்கு வந்து டேலண்ட் கிடையாது வீடியோ போடுறதுக்கு. ஆனா வீடியோ போடுற டேலண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். அது போல யூடியூப்ல பாஸ்கரா புகை சார் ஜோதிடத்தை பரப்புறதுக்கு எல்லாரும் உங்களால் முடிஞ்சது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவர் புகை பரப்பணும் என்று வேண்டி கேட்டுக்கூட வணங்கலாம்.